நல்லா இருக்கிறேன். என் பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்குது? என் பிள்ளைங்களுக்கு காடை வறுவல் எப்படி சுத்தம் பண்ணி, காடையை சுத்தம் பண்ணி எப்படி வறுவல் செய்யறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. அம்மா அதை காடை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த நீங்கள் காடை வாங்கும்போதே இந்த முழுசாக இந்த தலையெல்லாம் பாருங்கள், இந்த தலை இந்த பாருங்க, ஆட்டு ஈரல், இது வந்து தீனி பை எல்லாமே ஒரு உறுப்புன்னா அப்படியே முழுசாக இருந்தால் தான் அதோடைய பலன் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியமு, எல்லா சத்து, இரும்பு சத்து, நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது இதில். இந்த எப்போ பார்த்தாலும் சிக்கன் வாங்குறத காடை வாங்கி கொடுத்து பழகப்படுத்துங்க. இந்த தீனி பையை வந்து இப்படி இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கும், அதை போடக்கூடாது முழுசா. ஏன்னா இது உள்ள அந்த மாதிரி இருக்குது. இதை பாருங்க இந்த தீனி இது இப்படி இருக்கும். இதை வந்து நான் இதை பாருங்க சிங்கில் இப்படி நின்றுட்டு நம்ம இப்படி உரித்து இதை பாருங்க இப்படியே உரிச்சோம்னா வந்துடும். இப்போ வந்து அம்மா சுத்தம் பண்ணி வறுக்கிறத கட்டுமா, சுத்தம் பண்ணின்னு வந்துட்டேன். இதை பாருங்கள். இப்போ வந்து எண்ணெயை வானில் வச்சு ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. நம்ம சிக்கன் வறுக்கிற மாதிரியே தான் கரம் மசாலாலாம் போட்டுக்குங்க. வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்குங்க. டீ பேஸ்ட் 1 டீஸ்பூன் வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்குங்க. நம்ம சிக்கன் வறுக்கிற மாதிரியே தான். இது வந்து ரொம்ப விலையெல்லாம் நினச்சிக்காதீங்க. 40 ரூபா தான் ஒரு காடை, சின்ன காடை. இது 4 காடை வாங்கிக்கிறேன். 20 ரூபாய்னா நம்மளுக்கு 200 கூட வந்து 200 கூட ஆகலை பாருங்க. இதை மாதிரி வாங்கி நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். எல்லா சத்துக்களும் உள்ளது. சின்னதுலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுங்க, பழக்கமாயிடும். இதை பாருங்க, ஒரு பழம் தக்காளி பழம் வச்சுருக்கிறேன். இது ஏன் வெங்காய தக்காளி நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன்னா நான் கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு இது நல்லா வதங்கிட்ட உடனே இந்த காடை சுத்தம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டுருக்கேன். இது மேலே கொஞ்சம் டவு மாதிரி தோல் மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க. இதை பாருங்கள், நான் உள்ளூர்ப்புலாம் சொன்னேன், அதெல்லாம் போட்டுக்கங்க. உப்பு தேவையான அளவுக்கு உப்பு வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி வச்சுருக்கிறேன், 1 டீஸ்பூன் மஞ்சள் வச்சுருக்கிறேன், 1/2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூனு, கொஞ்சம் பெப்பர் பொடியும் மஞ்சள் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, கவுச்சி வாடை இல்லாத அளவுக்கு. இது எல்லாத்தையும் போட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம சிக்கன் வேகிற மாதிரியே தான் ஒரு வதக்கி விட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. ரொம்ப ஊற்றாதையும், கரெக்டாக இது முழுகிற அளவுக்கு சிக்கன் மாதிரியே வச்சுக்கோங்க, வெந்துடும். பாருங்க காடை ரோஸ்ட்டு. இதை பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வேகிறதுக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் வேகும். வேகாத இடத்துல பாருங்க 20 நிமிஷம். சிக்கனை விட சீக்கிரமாக வெந்துடும். இதை பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. புதினா கொத்தமல்லி போட்டுக்குங்க. சிக்கனுக்கு பதில் இதை வாங்கி கொடுங்க, சளிக்கெல்லாம் நல்லா கேட்கும். காடை முட்டை, காடை வறுவல் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து இப்பயே பழக்கப்படுத்துங்க. அது இது வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா கூட இல்லை பாருங்கள். நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சூடான ரசம் வச்சு கூட உடம்பு இல்லாமல் இந்த மாதிரி சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். இந்த பாருங்கள், அருமையாக இருக்கும். சுட 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 இருக்குது பாருங்கள். இப்போ குழந்தைங்களாம் கொடுத்து பழக்கப்படுத்துங்க. பாய்.